நம்மளுடைய ஒர்க் என்னன்னா முழுவதுமாய் மனம் திரும்ப வேண்டும். हमारा काम क्या है? हमारे देव ही दिया गए देते हैं. அழகா எழுதப்பட்டிருக்கு. அஞ்ஞானிகள் இவைகளை எல்லாம். நீங்க அஞ்ஞானிகளா தேவஞானிகளா? எத்தனை பேர் வேதஞானிகள்? எத்தனை பேர் தேவஞானிகள்? वचन कहते हैं अज्ञान लोग ही ये संसार की खोज में है, पर हम कौन है? अज्ञान या ज्ञानी है. அஞ்ஞானிகள் இவைகளை என்ன செய்கிறார்கள்? கீழே அழகா எழுதப்பட்டிருக்குது. மத்திய 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். வீட்டில் வாட்சி பாருங்க, எடுக்க வேண்டாம். கீழே எழுதப்பட்டிருக்குது, உங்களுக்கு இன்னது வேண்டியதென்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். वचन कहते हैं हमारे परम पिता सब कुछ मालूम है क्या क्या हालत में हमें क्या देना है. நீ ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், என் தேவையெல்லாம் எங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும். சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், என் தேவையெல்லாம் எங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும். मेरा सब कुछ मेरा प्रभु देते हैं. எங்க அப்பாவுக்கு நல்லா ஆண்டவர் சொல்றார், सब कुछ जानते हैं. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதா. அப்போ நம்ம அப்பான்னு நீங்க பிலீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பூமியில இருக்கிற அப்பாவை விட அவர் பெருசா அசையாததா அளவில்லாததா உங்களை கொடுத்து உங்களை உயர்த்தி மகிமைப்படுத்துறது அவருடைய கடமை. நாம் அந்த ஏரியாவுக்கு போகவே வேண்டாம். यदि हम प्रभु के पास विश्वास रखते हैं तो वही हमारे पिता, वो परम पिता हमारे जीवन में सब कुछ देते रखते हैं. நம்மளுடைய ஒர்க் என்னன்னா முழுவதுமாய் மனம் திரும்ப வேண்டும். हमारा काम क्या है? मन पूरा मन बदलना चाहिए. திரும்பாத பகுதிகள் எல்லாம் திரும்ப வைக்கிறதுக்கு தான் நாம வருகிறோம். कहां कहीं मुड़ना नहीं है, वो सब कुछ प्रभु की ओर मुड़ना. இன்னும் சில பகுதிகள் தேவையில்லாத பகுதியின் பக்கம் சிதறி கிடக்கிறது, திரும்பி கிடக்கிறது. உலகத்தின் பக்கமும் மனிதர்களின் பக்கமும் திரும்பி கிடக்கிறது. அவைகளை எல்லாம் திருப்பி ஒரே ஒருவர் உங்கள் விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாய் இருக்கிற அவரை மாத்திரம் நோக்கி பொறுமையோடு அவரை பார்த்து ஓடுகிற வாழ்க்கைக்குள்ள நாம எல்லாரும் திரும்பி வந்திருக்கிறோம். हमारे हृदय में ये संसार में कुछ कुछ चाहते हैं, वो पूरा मन से परमेश्वर की ओर मुड़कर देखना है. அப்படி திருமணவங்க என்ன ஆனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ऐसे मुड़कर देखे लोगों की जीवन कैसा होगा आप जानते हैं. ஆண்டவர் சொல்றார், நீ திரும்பி பார்க்காதே. आप संसार को नहीं देखना चाहिए. நீ விட்டு வந்ததை பார்க்காத. क्या क्या आप इस संसार में छोड़े हैं उसे देखना नहीं है. நீ எகிப்தை பார்க்காத. எகிப்துங்கிறது பழைய வாழ்க்கை. எகிப்து का अर्थ क्या है? हमारा पुराना जमाना है. மனம் திரும்பிட்டோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா எல்லாமே புது வாழ்க்கை. मन बदल गया की अर्थ क्या है? புது சிருஷ்டி. सब कुछ पूरा मन से देखना है, नया सृष्टि होना चाहिए. என்கிட்ட பழசு ஒண்ணுமே இல்ல. मेरे पास कुछ भी पूर्व नहीं है. எத்தனை பேர் சொல்ல முடியும்? कितने लोग कहते हैं என்கிட்ட பழசு ஒண்ணுமே இல்ல. मेरे पास कुछ भी पुराना नहीं है. நான் பழசெல்லாம் விட்டுட்டேன். मैं पुराना को छोड़ दिया. இதுவரைக்கும் விடாம இருப்போம்னா இப்ப சொல்லுவான், இந்த பழசெல்லாம் இந்த நேரத்துல இருந்து தூக்கி எறிகிறேன். यदि आप तक नहीं छोड़ेंगे तो आज इस क्षण में कहिए मैं पुराने जीवन को छोड़ दिया. எது வேணாலும் இருக்கலாம் பழசு. वो कोई भी है. அந்த பழசெல்லாம் தூக்கி எறிஞ்சிருவோம். वो पुराना कोई भी है. அந்த பழையது அப்படிங்கறத நாம உட்கார்ந்து தேவ சமூகத்துல வைத்து நம்மளை பார்க்கும்போது ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த கண்ணாடியில நம்ம முகத்தை பார்க்கும்போது தெரியும் எதெல்லாம் பழசுன்னு ஆண்டவர் சொல்றாரோ அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. நமக்கு லோத்துடைய மனைவிக்கு வந்த நிலை வராது.